ஹாய் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேக் நெக் டிசைன் தான். ஸ்டிச்சிங் கிளாஸ் நம்ம போட போகிறோம். ஸ்டிச்சிங் கிளாஸ் தான் அடுத்த வீடியோஸில் வரும். ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் வீடியோஸ் மட்டும்தான் நமக்கு சேனலில் வரும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு பேக் நெக் டிசைன் வந்து இது வந்து நான் கடையில் தைச்சி கொடுத்தது. இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸ்டிச்சிங் கிளாஸ் வந்து சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிரும். என்னென்னா கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்து சொல்லி தரணும்னு நினச்சிட்ருக்கேன் நான். கொஞ்சம் பெடல் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, நூல் மாட்டுறது, இது எல்லாமே கொஞ்சம் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அதுக்காக அதுலேருந்து ஸ்டார்ட் அதுக்கு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கிறதுனால ஒரு 2 நாள் ஆகும் வீடியோ போடுறதுக்கு. அதுக்கு இடையில் நான் கடையில் வாங்குகிற ஆர்டரில் நான் தைச்சி கொடுக்குற டிசைனர் ப்ளவுஸ் ஆகட்டும், என்னென்ன வீடியோ என்னால் மேக் பண்ணி போட முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் போடலான் இருக்கேன். அப்படி தான் ஒரு சிம்பிள் டிசைன் ப்ளவுஸ் வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்க்கலாம். அந்த டிசைன் எப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அப்புறம் நான் இப்போ காமிக்கிறது ஒரு ப்ளவுஸாக இருக்கும், நான் ஸ்டிச் பண்ணிக்கிறது ஒரு ப்ளவுஸாக இருக்கும். ஏன்னா இது இந்த மாதிரி டிசைன் வந்து எனக்கு ஒரு 3 ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அதில் அந்த ப்ளவுஸ் நான் அவுட்ஃபுட் எடுக்கிறதுக்குள்ளே நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அதனால் இந்த ப்ளவுஸை நான் அவுட்ஃபுட் காட்டுறேன். இதோட ஃபோட்டோவை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வீடியோ எண்டில் கொடுத்துட்றேன், அதையும் பாருங்கள். இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டிச்சிங் கிளாஸ்க்கும் ஸ்டார்ட் ஆயிரும், அதுக்கும் நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங்கில் தான் நம்ம நெக் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து லைனிங் மேலே போட்டு பின் பண்ணிவிட்டு அதே சேஃபுக்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த லைனிங்கை தான் நம்ம வந்து உள்ளே வந்து க்ரிப்புக்காக கொடுக்க போகிறோம். கேன்வாஸ் கூட கொஞ்சம் முறைன்னு இருக்கும், அதனால் இந்த லைனிங்கை வச்சு நம்ம கொடுத்துக்க போகிறோம். நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி லைனிங் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இந்த நெக் டிசைனுக்கும் நம்ம லைனிங் கொடுக்குறோம். இது வந்து ஒரு பேட்ச் பண்ண போகிறேன். நான் ஒரு 1.5 இன்ச்சில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்த உடனே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு 1.5 இன்ச்சில் அந்த டிசைன் எப்படி வரும்னு தெரியும். இதுதான் ப்ளவுஸ் மேலே வரப்போகுது. இப்போ வந்து அதை நம்ம வந்து சாரீ கலர் துணி வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து உள்ளே வச்சு பதிச்சு எடுக்க போகிறோம். இப்போ வந்து இது வந்து நமக்கு லைனிங் வந்து உள்ள க்ரிப்பாக கிடைக்கும். டிசைன் வந்து பிசுறு தட்டாமல் நீட்டாக வரும் உங்களுக்கு. சீக்கிரமே பிஞ்சு போகாமல் ப்ளவுஸ் கூட கொஞ்சம் நாளைக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து அந்த சாரீ கலரை வந்து நம்ம கொடுக்குறதுனால அதில் வச்சு லைனிங்கை ஃபுல்லாக தச்சு எடுத்துக்க போகிறோம். வச்சு இப்போ கட் பண்ணி எடுத்தோம்னா அந்த பேட்ச் வந்து நமக்கு தனியாக கிடச்சிரும் உங்களுக்கு. நம்ம இதை தான் ப்ளவுஸ் மேலே வச்சு பதிக்க போகிறோம். அது எப்படின்னு தான் இப்போ பார்க்குறோம். இதை கட் பண்ணி எடுத்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். கட் பண்ணி திருப்பி போடும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங்கை வந்து அந்த நெக் டிசைனை வந்து கரெக்டாக வச்சு பதிச்சு எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம வச்சுட்டு பின் பண்ணி தைச்சிட்டு இருந்தோம்னா கூட கொஞ்சம் ஷேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் லைனிங்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து தைச்சி ஒரு இதுக்காக எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் மேலே வந்து தைக்கும்போது உங்களுக்கு அங்கிட்ட இங்கிட்டும் ஷேக் ஆகாமல் அந்த டிசைன் வந்து நீட்டாக உங்களுக்கு உட்காரும். பார்த்தாலே தெரியும் லைனிங் கடியில் அந்த டிசைன் வந்து நீட்டாக உட்காந்துருக்கு. இப்போ வந்து ப்ளவுஸ் பீஸ் மேலே வச்சு அதை அப்படியே தைக்க போகிறோம். ப்ளவுஸ் பீஸ் கீழே இருக்கும், சென்டரில் வந்து பேட்ச் டிசைன் இருக்கும், மேலே வந்து லைனிங் இருக்கும். தச்சு திருப்பும்போது உங்களுக்கு அதாவது நல்ல துணியில் ப்ளவுஸ் துணியில் இந்த பேட்ச் வந்து உட்காந்துரும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸி மெத்தடு தான், டக்குன்னு தச்சு முடிச்சிடலாம். தைச்சிட்டு நெக்கை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ திருப்புறதுக்காக அங்கங்கே அர்க்காட் போட்டுக்கிறோம். நம்ம அர்க்காட் போட்டோம்னா நீட்டாக வந்து நெக் டிசைன் வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ வந்து லைனிங்கை டர்ன் பண்ண போகிறோம். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த லைனிங்கே நம்ம வந்து பைப்பிங்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம். லைனிங்கை வந்து ஃபுல்லாக திருப்பிடாமல் லைட்டாக மடித்து அது மேலே தைச்சிட்டு வந்தோம்னா நமக்கு தனியாக பைப்பிங் போட வேண்டியதில்லை. ஆனால் இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா லைனிங் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும் நமக்கு வந்து. அதே மாதிரி
ப்ளவுஸ் கலரில் சேம் கலராக போடணும். கொஞ்சம் வித்தியாசமாக போட்டாலும் அதை வந்து நம்ம பைப்பிங்காக போட முடியாது. அது வேறு டிசைன் மாதிரி தெரியும், நல்லா இருக்காது. அதனால் லைனிங் குவாலிட்டியாகவும் சேம் ப்ளவுஸ் கலரில் இருக்கும்போது நம்ம அதை திருப்பினோன்னா அது நமக்கு பைப்பிங்காக யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம லேஸை வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒன் சைடு பாதி மட்டும் லேஸ் வச்சுக்கிறோம். இன்னொரு சைடு வந்து ஃபுல்லாக லேஸ் வச்சுட்டு வந்து அதை கவர் அப் ஆகி கொஞ்சம் வளைச்சி கொண்டு வரோம். அதுதான் இப்போ இந்த ப்ளவுஸோட டிசைனு. அதனால் பாதி வந்து வச்சுக்கிறோம். செகண்ட் தையல் போட்டு எடுத்துடலாம். இன்னொரு லைன் பக்கத்துலேயும் இன்னொரு லைன் வைக்க போகிறோம், ஒரு 3/4 இன்ச்சில். ஏன்னா ஷோல்டர் அகலம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறவங்களுக்கு 1 இன்ச் கூட வைக்கலாம். நம்ம ஏற்கனவே பேட்ச் ஒர்க் வேறு வச்சுருக்கோம். அதனால் ஒரு 3/4 இன்ச்சில் அடுத்த லைன் வைக்கிறோம் லேஸு. சாரியில் வந்து காப்பர் கலர் பார்டர் இருக்கிறதுனால நம்ம காப்பர் கலர் லேஸே கொடுத்துட்றோம். நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். சாரீ கலர் வந்து அந்த மயில் கழுத்து கலரு, அதில் இருக்க பார்டர் வந்து இந்த காப்பர் கலரு, ப்ளவுஸும் முந்தியும் வந்து சேம் க்ரீன் கலரு. கொஞ்சம் நம்ம தைச்சி பார்க்கும்போது எல்லா கலரும் மிங்கிள் ஆகி கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஹெவி டிசைன்லாம் வேண்டாம். கொஞ்சம் செவன்னு ரொம்ப டிசைனாக இருக்குது, ஒர்க்காக இருக்குது, எல்லா இடத்துக்கும் போட்டு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி. ஆனால் அந்த சேம் டைம் எனக்கு டிசைனும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி டிசைன் நம்ம ட்ரை பண்ணலாம். பார்க்க சிம்பிள் டிசைனாகவும் இருக்கணும், அதே டைம் நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் வியர் பண்ணிட்டு போகணும். ரொம்ப ஜிகுன்னு நம்ம இருக்கிற டிசைனர் ப்ளவுஸ் எல்லாம் எல்லா இடத்துக்கும் போட்டு போக முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் போட முடியும். பட் இந்த மாதிரி நீட்டான டிசைன் வந்து நம்ம எங்கள் சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம போட்டு போயிடலாம். இப்போ நான் தைக்கிற ப்ளவுஸ் வந்து ஒரு டீச்சர் அவங்க, அதனால் ரொம்ப ஓவராகவும் என்னால் போட முடியாது. சேம் டைம் எனக்கு டிசைனும் பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் இந்த டிசைன் வந்து நான் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இந்த சைடு வந்து நம்ம 3/4 இன்ச்சில் மறுபடியும் இன்னொரு லைன் வைக்க போகிறோம் லேஸ் வந்து. தச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லுக்கே நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் இந்த டிசைன் வந்து. சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் நம்ம வந்து. தச்சு முடித்த உடனே இதோட அவுட்ஃபுட்டை பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. சென்டராக நம்ம இப்போ இது மேலே ஒரு காயின் வச்சுட்டா அழகாக இருக்கும். வைக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்களா. நம்ம எதிர்பார்த்த நெக் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.